உதயநிதி இப்போ என்ன சொல்றாருன்னா எய்ம்ஸ் செங்கல்கள் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி எந்த ஒரு கட்டுறதுக்கான அறிகுறியே இல்லை, அந்த மாதிரி தான் சொல்றாரு. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பற்றி ஒரு மருத்துவமனை விழாவிலே பொது விழாவிலே பேச விரும்பவில்லை என்றாலும் கூட மதுரையிலே நகரத்திலே எந்த வார்டில் உள்ள எந்த மக்களை கேட்டாலும், புறநகரிலே உள்ள குக்கிராமத்திலே கேட்டாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். எனவே அதனுடைய வரலாற்று சிறப்பை சிறிது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். படிப்படியாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது பத்திரிகை துறைக்கும் தெரியும். இன்றைக்கு கூட அதனுடைய நிலை என்ன, அது எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறது, மத்திய அரசு அதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இது ஒரு வரப்பிரசாதம், மைல்கல். தூற்றுவார் தூற்றற்றும், போற்றுவார் போற்றற்றும். மத்திய அரசினுடைய கடமை எய்ம்ஸ் மருத்துவமனையை இங்கே கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்வதுதான். தமிழகத்தில் இங்கே வரும் காலங்களில் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க முடியாது தெரியும். அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து 2026 தேர்தலை சந்திப்பாங்க. இனிமேல தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியாது. நான் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர். அவர் கருத்துக்கு நான் பதில் கருத்தோ எதிர்கருத்தோ கூறவில்லை. பொதுவாக 1999ஆம் ஆண்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அன்றைக்கு ஐயா தலைவர் மூப்பனார் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்த போது அது எடுத்து வைக்கப்பட்டது என்பதை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று தலைவர்களும் தொண்டர்களும் நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எப்படி வர வேண்டும் என்றால் நல்ல கூட்டணி, ஒத்த கருத்துடைய கூட்டணி, அதன் அடிப்படையிலே கூட்டணியினுடைய பலம், மக்களுடைய நம்பிக்கை, வெற்றி வாய்ப்பு, அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதனை சார்ந்ததே கூட்டணி அரசனுடைய வாதமாக வரும் நாட்களிலே இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.